என் பூக்களின் வேரோ இவன், பெண்மையே வென்றான் இவன், அன்பானவன். ஹலோ மிஸ்டர் ருத்ரன். Hi Maya, how are you? ஐம் ஃபைன் ருத்ரன். ஆஃபீஸில் மீட்டிங் வச்சுருக்கலாம், பட் நம்ம பிஸ்னஸ் ப்ரொபோசல் தானே, ஸோ இந்த மாதிரி கஃபேல வச்சா கொஞ்சம் பெட்டராக இருக்கும்னு தோணுது. யா இது கூட கொஞ்சம் நல்ல ஐடியா தான் மாயா. என்னோட ப்ரெசன்டேஷன் என்னோட ஐடியாஸ் எல்லாமே உங்களுக்கு மெயில் பண்ணிட்டேன். ஆல்ரெடி நீங்கள் அதை செக் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். யார் ருத்ரன்? எல்லாமே நான் செக் பண்ணிட்டேன், எனக்கு எல்லாமே ஓகே தான். ஸோ நம்ம எப்போ கொலாபரேட் பண்ணலாங்கிறது நீங்கள் டிசைட் பண்ணிட்டு சொல்லுங்கள், ஓகேவா? நீங்கள் எவ்வளோ பெரிய கம்பெனி வச்சுருக்கீங்க, ஆனால் நீங்கள் வந்து பார்ட்னர்ஷிப் வைக்கணும், கொலாபரேஷன்லாம் பண்ணணும்னா நீங்கள் பெரிய பெரிய கம்பெனி கூடயே பண்ணலாம்ல. ஏன் எப்போதுமே ஸ்டார்ட் அப் கம்பெனியோடய பண்ணுறீங்க? ஏன்னா நானும் ஸ்டார்ட் அப் கம்பெனி வச்சு தான் ருத்ரன் இவ்வளோ பெருசாக வந்திருக்கேன், அதனால தான். உங்கள் அப்பாவே பெரிய பிஸ்னஸ் மேன், நீங்கள் அவரோட பிஸ்னஸை எடுத்து பண்ணியிருக்கலாமா? ஏன்? அப்பாவோட பிஸ்னஸ் பார்க்குறதுலலாம் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஓகே மாயா. ஓகே, நாளை காலையில் உங்கள் ஆஃபீஸ் ஸ்டாஃப்ஸோட எனக்கு ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணிடுங்க. நான் உங்ககிட்ட தான் பேசணும். ப்ளஸ் நம்மளோட ப்ராடக்டை எப்படி கஸ்டமர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் வைக்கணுங்கிறதுலாம் நம்ம பின்னாடி டிஸ்கஸ் பண்ணிக்கலாம், ஓகே? சரி மாயா, நாளை காலையில் ஷார்ப்பாக 10 o'clock என்னோட ஆஃபீஸ் வந்துடணும். என் ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே இருப்பாங்க. ஓகே, பாய் ருத்ரன். ஓமே காட், டைம் வந்து 4 o'clock ஆயிடுச்சா? விஷாக்காவுக்கு வேறு ஸ்கூல் விட்டுருவாங்களே, நம்ம தான் போய் பிக்கப் பண்ணோம். வேறு யார் பிக் பண்ண போனாலும் வரவும் மாட்டா. சீக்கிரம் போகணும். அம்மா வாங்க வீட்டுக்கு போலாமா? நான் அம்மா கூட தான் வருவேன். அம்மா எனக்கு ப்ராமிஸ் பண்ணியிருந்தாங்க இன்னைக்கு என்னையும் கூப்பிட்டு வருவேன்னு சொல்லிட்டு. அது அம்மாவுக்கு முக்கியமான வேலை இருக்குமா, அதனால அம்மா வர முடியல, என்னைய அனுப்பிச்சு விட்டாங்க. வாங்க போலாம். இல்லை, நான் அம்மா கூட தான் வருவேன். அம்மா என்னை கூட்டு போக வரேன்னு ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க, கண்டிப்பாக வருவாங்க. பேபி கேர்ள், நான் தான் சொன்னேன்ல அங்கிள், அம்மா எனக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்தாங்க, கண்டிப்பாக அம்மா என்னை கூப்பிட்டு வருவாங்கன்னு சொல்லிட்டு. அம்மா, இந்த அங்கிள் சொன்னாங்க உங்களுக்கு இம்பார்ட்டண்டான ஒர்க் இருக்கு, நீங்கள் வர மாட்டீங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் நான் அங்கிள் கிட்ட கிளியராக சொன்னேன், அம்மா எனக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக பண்ணுவாங்கன்ட்டு. கண்டிப்பாக குட்டி, உனக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்து என்னைக்காச்சும் அம்மா பண்ண வந்திருக்கேன்னு சொல்லு. என்னோட வேலை எல்லாத்தையுமே விட்டுட்டு விஷாகா குட்டியை கூப்பிடுறதுக்கு நான் வந்துட்டேன். மாயா, ஹலோ மேம். குட்டி, நீ அங்கிள் கூட போய் காரில் உட்காருங்க, அம்மா வந்துடுறேன். ஓகே? ஓகே மேம். மேம், இப்போ விஷாவா ஓகேயா? எல்லார் கூடயும் பழகுறாளா? எஸ் மாயா, இப்போ வந்து எல்லார் கூடயுமே கொஞ்சம் கொஞ்சமாக மிங்கிள் ஆகிட்டு இருக்காங்க. ஸ்டடீஸில் சொல்லவே வேண்டாம், அவங்க தான் ஃபஸ்ட்டு. இது கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு மேம். நீங்கள் எதுவும் விஷாக்காவை நினச்சி ஒரி பண்ணிக்க வேண்டாம். இப்போ அவங்க எல்லாத்துலேயுமே பெஸ்ட்டாக இருக்காங்க. ஃபஸ்ட்லாம் ஸ்போர்ட்ஸில் இன்வால்வே ஆக மாட்டாங்க, இப்போ ஸ்போர்ட்ஸு எல்லாத்துலேயுமே நல்லா பண்ணுறாங்க. ஓகே மேம். ஓகே மேம், அப்போ நான் கிளம்புறேன். தேங்க்யூ. நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்து அவளை கொஞ்சம் பார்த்துக்கோங்களேன். கண்டிப்பாக. விஷாகாவை பற்றி இப்படி கேட்கும் போதே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவளோட ஹாப்பினஸ் தான் என்னோட ஹாப்பினஸ். அவளுக்காக தான் நான் வாழவே செய்கிறேன். அவள் சந்தோஷமாக இருந்தால் எனக்கு போதும். என்னம்மா, போயிட்டு வந்துட்டியா? போன காரியம் நல்லபடியாக முடிஞ்சிச்சா? முடிஞ்சிருச்சுமா, வேலையிலலாம் செலக்ட் ஆகிட்டேன். நான் தான் சொன்னேன்ல, என் அம்மாவா இருக்கிற அறிவுக்கு யார் வேலை கொடுக்காம இருப்பா? வேலை ஆஃபீஸ் எல்லாமே நல்லதாம இருக்கு. ஆனால் அங்கே இருக்க அந்த எம்டி தான் கொஞ்சம் கோவக்காரராக இருப்பார் போல். பொண்ணுங்களே அவருக்கு பிடிக்காதான். அவர் கீழே எப்படி வேலை பார்க்க போகிறேன்னே தெரியலம்மா. முதல்ல எல்லாமே கஷ்டமாக தான் இருக்கும் சக்தி, போக போக பழகிக்கும், சரியா? பொண்ணுங்களோ பையனோ முதலாளிகளை எப்போதுமே அவங்களோட அறிவை மட்டும் தான் பார்ப்பாங்க. அதனால நீ எதை நினச்சுமே பயப்படாத, சரிம்மா? நீங்கள் தோட்டத்துக்கு போயிட்டு வரீங்களா? ஆமாம்மா, தோட்டத்துக்கு போயிட்டு வந்தேன். என்னன்னு தெரியல, காலையிலேருந்தே உங்கள் அப்பா ஞாபகமாகவே இருந்துச்சு. அதான் அவர் இருந்த இடத்த போய் ஒரு தடவை பார்க்கலான்னு பார்த்துட்டு வந்தேன். ஏம்மா, அந்த தோட்டத்தெல்லாம் விற்றுட்டோம்னா நம்ம கடன்லாம் அடைச்சி நிம்மதியாக இருக்கலாம்லம்மா. ஏட்டி, உங்கள் அப்பா ஞாபகமாக நம்மக்கிட்ட இருக்கிறதே இந்த வீடும் அந்த தோட்டமும் மட்டும்தான். அந்த தோட்டத்தெல்லாம் எக்காரணம் கொண்டு நானும் விற்க மாட்டேன், நீயும் விற்கக்கூடாது. அது இருந்தால் தான் உங்கள் அப்பாவே நம்ம கூட இருந்த மாதிரி. சரிம்மா, உங்களுக்கு உள்ள டீ ஆற்றி வச்சுருக்கேன், நீங்கள் எடுத்துக்கோங்க. சரி. ஏன்ப்பா, நீங்கள் ஏன் இவ்வளோ சீக்கிரமாக என்னையெல்லாம் விட்டுட்டு போனீங்க? உங்களுக்கு அப்படி என் மேலே என்ன கோவம்? நான் பிறந்தோடனே நீங்கள் இதாகிட்டீங்க. எனக்கு உங்கள் முகம் கூட சரியாக ஞாபகம் இல்லைப்பா. உங்கள் கூட விளையாண்ட எதுவுமே எனக்கு ஞாபகம் இல்லை. நான் அவ்வளோ சின்ன வயசில் இருக்கும் போதே நீங்கள் என்னை விட்டு போகணுமா? அப்படி என்ன அவசரம் உங்களுக்கு? நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுறேன்ப்பா. ஹலோ. ஓய் எலிக்குட்டி. என்னடா, உனக்கு இப்போவாச்சும் என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு தோணுச்சே. அடியே, உனக்கே வேலையை பற்றி தெரியாதா? இப்போ தாண்டி ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், நிறைய பிராண்ட்ஸ் கூட இப்போ தான் கொலாபரேட் பண்ணுறோம், அதனால நிறைய ஒர்க் இருக்குடி.
நான் பேசாமல் செவனேன்னு எங்கள் வீட்டில் இருந்தேன். நல்லா பார்த்துப்ப வச்சுப்பேன்னு சொல்லிட்டு உன்னைய நம்பி ஓடி வந்துட்டு இப்போ பாரு இந்த வீட்டில் இந்த ரூமில் நான் மட்டும் தனியாக இருக்கேன். கீழே போனால் உங்கள் அம்மா பேச மாட்டேங்காங்க. உன் தங்கச்சி என்னை பார்த்தாலே மூஞ்சி திருப்பிட்டு போகிறா. என்னோட அம்மா அப்பாவெல்லாம் விட்டுட்டு இங்கே வந்து இருந்தா உனக்காக நீ என்னன்னா என்னைய கண்டுக்கவே மாட்டேங்கிற. நம்மளோ கண்டிப்பாக கொஞ்ச நாள் தாண்டி, அதுக்கப்புறம் எல்லாமே மாறிடும் சரியா? பிஸ்னஸில் மட்டும் கொஞ்சம் ஓரளவுக்கு செட்டில் ஆகிட்டேன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் நீ ராணி மாதிரி பார்த்துப்பேண்டி. சரி, இப்போவும் நீ ஸ்ட்ரகிள் தான் பண்ணுற பிஸ்னஸ் விஷயத்தில். இதுக்கு நீ தனியாகவே ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி மாதிரி வச்சிருக்கலாமே, எதுக்கு ருத்ரனோடு சேர்ந்து வைக்கிற? ஃப்ராங்காக சொல்லணுன்னா ருத்ரன் அளவுக்கு எனக்கு நாலேஜ் கிடையாதுடி. தனியாக ஸ்டார்ட் அப் கம்பெனிலாம் ஒன்று நான் ஆரம்பித்து அதிலலாம் எஃபெக்ட் போட்டு முன்னேறுற அளவுக்கு எனக்கு அந்த இதில் நாலேஜ் கிடையாது. இதுவே ருத்ரன் கூட இருந்தால் அமௌண்ட் மட்டும் நான் போட்டால் போதும், மிச்சம் எல்லாமே ருத்ரனே பார்த்துப்பான். எனக்கு என்னமோ அந்த ருத்ரனை பிடிக்கவே இல்லைடா. அவனுக்கும் உன்னைய பிடிக்காது. ஆ? உண்மைக்கு தாண்டி அவனுக்கும் உன்னைய பிடிக்காது. உன் ஃப்ரெண்டுக்கு ஏதாச்சும் கோளராக இருக்க போதா? அவனுக்கு பொண்ணுங்கனாலே பிடிக்க மாட்டேங்குது. அவனோட லைஃப்பில் சின்ன வயசில் பார்த்து ஸ்ட்ரகிள் பண்ண விஷயம் அவ்வளோ வாண்டி இருக்குடி. அவன் ஏஜில் அவன் பண்ண ஸ்ட்ரகிள்லாம் நம்ம பண்ணியிருந்தோன்னு நினச்சிக்கோயேன், இந்த நேரத்துக்கு நம்ம நார்மலாக இல்லைன்னா ஏன் உயிரோடு இருப்போமான்னு கூட தெரியாது. அவன் அவ்வளோ விஷயம் கஷ்டப்பட்டு இப்போ இவ்வளோ ஸ்ட்ராங்காக நிற்கிறானே. என்ன விஷயம்னு கேட்டால் சொல்ல மாட்டேன். இப்போ எதுக்கிட்டே அவன் விஷயம்லாம், இப்போ நம்ம விஷயத்தை பார்க்கலாமா? குமரன், நம்ம 2 பேரும் லவ் பண்ணுறது எனக்கு கனவு மாதிரி இருக்குது குமரன். கொஞ்சம் கூட என்னால் நம்பவே முடியல. எனக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்குது தெரியுமா? நீங்கள் என்னோட லவ் அக்செப்ட் பண்ணியிருக்கீங்க. குமரன், நான் உங்ககிட்ட தான் பேசிகிட்டு இருக்கேன். காற்றுல விழுதா? என்ன சொன்ன? என்ன குமரன், நான் உங்ககிட்ட தான் பேசிகிட்டு இருக்கேன். நீங்கள் காற்றுலேயே வாங்கல. அன்றைக்கும் என்னன்னா நைட் ஷோவில் பாதிலே கிளம்பி போயிட்டீங்க. என்னாச்சு உங்களுக்கு? ஒன்றும் இல்லை. சொல்லுங்க. இல்லை, அன்னைக்கு நைட் ஷோவில் உன் கூட கிளம்பி வரும்போது எனக்கு ஒன்றும் தெரில. பட் கிளம்பி தேட்டருக்குள்ளே வந்ததுக்கப்புறம் தான் ரம்யாவை இங்கே அப்படியே தனியாக விட்டு வந்துட்டோமேன்னு எனக்கு தோணுச்சு. அதான் பாதியிலே நான் கிளம்பி வந்துட்டேன். எப்போதுமே அவளை நான் தான் வீட்டுக்கு கொண்டு போய் விடுவேன். அன்றைக்கி என்னன்னு தெரில, நான் கொஞ்சம் கூட யோசிக்கல. அவளை அப்படியே இங்கேயே தனியாக விட்டுட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு படம் பார்க்க இஷ்டமும் இல்லை. லிசன் குமரன், ரம்யா இன்னும் இனிமேல் சின்ன பொண்ணு கிடையாதுல. அவங்க தனியாக அவங்களே அவங்க வீட்டுக்கு போய்ப்பாங்க. ப்ளஸ் நம்ம 2 பேரும் மேரேஜ் ஆகிட்டு நம்ம லைஃப் பார்ப்போம். ரம்யா அவங்க ஹஸ்பண்ட் அவங்க லைஃப் பார்ப்பாங்க. மேரேஜ் லவ்லாம் வந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஷிப் அப்படியே போகிறது தானே. இப்போ என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? இல்லை, இந்த பிளேஸில் எப்போதுமே நானும் ரம்யாவும் தான் உட்காந்து பேசிகிட்டு இருப்போம். இப்போ என்னன்னா நீ இங்கே உட்காந்துருக்க, இருந்தாலும் என்னோட மைண்டு ரம்யா கிட்டே இருக்குது. அவட்ட எப்போ நீ நானும் லவ் பண்ணுறோன்னு சொன்னமோ அதுக்கப்புறத்துலேருந்து அவள் எனக்கு ஒரு கால் கூட பண்ணல. எப்போதும் அவள் அப்படி இருக்கவே மாட்டாள். டெய்லி காலையில் எழுந்தோடனே அவள் தான் எனக்கு குட் மார்னிங் சொல்லுவாள். டெய்லி அவள் தான் குட் நைட் சொல்லுவாள். எனக்கு லஞ்சு எல்லாமே அவள் தான் எடுத்து கொண்டு வந்து வீட்டுக்கே தருவாள். இப்போ என்னாச்சுன்னு தெரில, அவள் வரவே இல்லை. குமரன், அதான் இப்போ நானும் சொன்னேன். ரம்யா ஒன்றும் சின்ன பொண்ணு கிடையாது. அவங்களுக்கு நல்லா மெச்சூரிட்டி இருக்குது. அதான் லவ்வர் வந்ததுக்கப்புறம் லவ்வரே பார்த்துப்பாங்க. நம்ம இதுக்குன்னு அவங்களே ஒதுங்கிட்டாங்க. ஐயோ, தெரியாமல் இங்கே வந்துட்டோமோ. இவங்க 2 பேரும் இங்கே உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்படியே போயிடலாம். ரம்யா வந்துட்டா சிவபூஜல கரடி மாதிரி. ரம்யா, நீ என்னடி இந்த நேரத்தில் இங்கே? இல்லை, சும்மா வாக்கிங். இப்போதாண்டி உன்னை பற்றி நான் பேசிட்டு இருந்தேன் ஐஷு கிட்ட. ஓ ஓகே, சரி, எனக்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். ஐயோ ரம்யா, நில்லுடி. காலையிலேருந்து ஒரு மெசேஜ் காணும். வீட்டுக்கு எப்போதுமே சாப்பாடு நீ தான் எடுத்துகிட்டு வருவ. நீ எடுத்துகிட்டு வரல, என்னாச்சு? உடம்பு எதுவும் சரியில்லையா? கொஞ்சம் ஒர்க் இருந்துச்சு குமரன், அதான். சரிடி, என்ன ட்ரெஸ் இது? ஷால் இல்லை? வெளில வரும்போது ஷால்லாம் போட்டுவான்னு உன்கிட்ட நான் எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். அங்கே அவள் ஆள் எப்படி ட்ரெஸ் பண்ணிட்டு உட்காந்துருக்கா. அவளை ஒன்றும் சொல்ல. நம்ம ஷர்ட்டு பேண்ட்டு ஃபுல் ஹேண்டுன்னு போட்டு வந்திருக்கோம். நம்மள ஷால் போடலன்னு திட்டுறான் லூசாவே. குமரன், லிசன், ட்ரெஸ் பண்ணுறது என்னோட இஷ்டம். இனிமேல் ஷால் போட அப்படி ட்ரெஸ் பண்ண நீ என்கிட்ட சொல்லாதீங்க. அவங்க லவ்வர் இருக்காங்கல்ல, அவங்க கிட்ட சொல்லுங்கள். எனக்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். பைத்தியமா இவா? எப்போதும் ஷால் போட்டு தான் வெளில வரணும்னு நான் சொல்லியிருக்கேன். அதுலேருந்து இவள் ஷால் போட்டு தான் வெளில வருவா. இன்னைக்கு ஏன் வரலன்னு கேட்டது ஒரு குத்தமா? ரம்யா, ஏய் நில்லுடி. குமரன். ஐஷு, நீ பத்திரமா வீட்டுக்கு போறியா? நான் உனக்கு கால் பண்ணுறேன். என்னாச்சு? இல்லை, அவளை ஏன் ஷால் போட்டு வெளில வரலன்னு கேட்டேன். அது கோச்சிட்டு போயிட்டா. நான் போயிட்டு வரேன். எனக்கு அவள் இப்படி ட்ரெஸ் பண்ணா இல்லை ஷால் போடாமல் வெளில வந்தால் எனக்கு அது பிடிக்காது. மித்தவங்க தப்பாக பார்ப்பாங்கல்ல. மித்தவங்க அவங்கள தப்பாக பார்த்தா உங்களுக்கு என்ன குமரன்? இல்லை, ரம்யாவை மித்தவங்க தப்பாக பார்த்தா எனக்கு பிடிக்காது. நான் போய் அவளை சமாதானப்படுத்திட்டு வரேன். நீங்கள் அப்படியே வீட்டுக்கு போயிடுறீங்களா? ஏய் நில்லுடி. பைத்தியமா இவன்? நான் இங்கே இப்படி ரெஸ்ட் பண்ணிட்டு உட்காந்துருக்கேன். அதை பற்றி அவன் ஒரு வார்த்தை சொல்ல. ரம்யா டீசெண்டாக தான் ரெஸ்ட் பண்ணியிருந்தா. அதுக்கு ஷால் போட்டு வரலான்னு இவன் திட்டியிருக்கான்.
அதுவும் ரம்யாவை யார் தப்பாக பார்த்தாலும் பிடிக்காதுங்கிறான் அப்பனா